ஹாய் காய்ஸ், இந்த நம்ம வீடியோ வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தனால சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ ஏமும் குளிச்சுட்டான். எனக்கு சரியாக பயமாக இருந்துச்சு. இது ஏமும் குளிச்சுட்டு வந்துட்டான். பையனா வாட்டர் ஃபால் காமி. வாவ், வாட்டர் ஃபால் காமிச்சிட்டேன். இங்கே ஒரு வீடியோலேயே காமிக்கிறேன். சூப்பராக வருது. ஆனால் இங்கே ரொம்ப காற்று அடிக்குது, அதே மாதிரி தூத்து போடுது. வீடியோ கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகிடும். ரொம்ப காற்று அடிக்கிறதுனால என்னால் எடுக்கவும் முடியல அவ்வளோவா. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாகவே வாட்டர் ஃபால்ஸ் தான். ரொம்ப கூட்டமாக இருக்குது. இங்கே ஏதாவது கடை கடை குளிச்சுட்டியா? அதனால் நாங்கள் 4 பேரும் குளிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இது என்ன ஊர்? இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கேட்டேன், எனக்கே இப்போ தான் தெரியுது. குற்றாலம் டூருக்கு வந்திருக்கனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்குது. என்னால் எடுக்கூடும் இல்லை. நானே ஒட்டில் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே சரி ரொம்ப கூட்டமாக இருக்குதுல்ல, என்னால் வீடியோ கொஞ்சம் கட் ஆகி தான் எடுக்கும். இங்கே ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அங்கே தான் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே சரி கூட்டமாக இருக்குது. இங்கே கடைலாம் ரொம்ப ரேர்லாம் இல்லை, நிறைய இருக்குது. ஆனால் கூட்டம் ரொம்ப நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா நானே எங்கள் தாத்தாயே என் தம்பி வந்திருக்கோம். அவங்க ட்ரெஸ் மாற்றுறாங்க. அதனால் நம்ம போயிட்டு அங்கே போய் நம்ம போண்டாலாம் அங்கே விற்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். என் தம்பி சொல்லியிருந்தேன், சாப்பிட்டானா. இப்போ நான் எங்கள் தாத்தா வாங்கி தர சொல்லி சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதனால் வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல. அதனால தான் நான் இப்போ எடுத்துருக்கேன். ஏன் தெரியுமா, இந்த இடம் வந்தால் கொஞ்சம் மெமரிஸாக இருக்கணும்னு தான் எடுக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. என்னால் சுத்தமாக எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு குளிக்கும் போதெல்லாம் ரொம்ப நெருங்கினாங்க. ஸ்டாண்டு கூட நான் எடுத்துகிட்டு வரல. ரொம்ப கூட்டமாக இருக்குது. சரி ஓகே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே காமிச்சிட்டேன். வேணா ஒரு தடவை சுற்றி காமிச்சேன். சுத்த கூட முடியல என்னால். அவ்வளோதான் சுற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ சரி காற்று அடிக்குது, தூத்தல் லைட்டாக போடுது. அதனால் ஃபோன் ஏதோ நினச்சி என்ன பண்ணேன்னா நான் வைக்க போகிறேன் ஃபோனை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு போண்டா அது மாதிரி எதாவது இருந்துச்சு சாப்பிடணும். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாகவே போகிற வழி ஃபுல்லாக மழையாக இருக்கும். அதனால் மழைலாம் போஸ்டில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். போகலாமா? இப்போ நாங்கள் தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போய் தான் சுற்றி எடுக்கணும். நாங்கள் இது ஒரு டூராக தான் வந்தது. ஆனால் மேகம் பார்த்தீங்கன்னா இங்கே சுத்தமாக வெயில் அடிக்கல, மழை காலம் மாதிரி இருக்குது. இது நம்ம ஊருக்கு போனேன் எப்படின்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரி டூருக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன். போக இது ஒரு லாங் வீடியோவாக போகுமான்னு தெரியாது. நான் போக போக எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறேன். இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறதுனால என்னால் சொல்ல முடியல. சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே அவ்வளோதான் போக சொல்கிறாங்க. அதனால் நம்ம போண்டா போய் சாப்பிட்ற போது மீட் பண்ணலாம். இப்போதைக்கு பாய்.